ஆ டாக்டர், நான் பாண்டியன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க சார். ரோசிங்கிற லேடியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது டாக்டர். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு புரியுது சார். அந்த பாடியில் இருந்த 2 கிட்னியுமே இல்லை. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு டொனேட் பண்ணியிருந்தா கூட ஒன்று தான் தந்திருக்க முடியும். பட் 2 கிட்னியுமே இல்லையே. அப்போது திட்டம் போட்டு அந்த லேடியை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம். செகண்ட் கிட்னியை ரிமூவ் பண்ணுறப்ப கூட உயிர் போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதில் டாக்டரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ? இருக்கலாம் சார். டாக்டர் இல்லாமல் கிட்னி எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. நான் அப்புறம் கான்டாக்ட் பண்ணுறேன். பெரிய நெட்வொர்க்கை வச்சு உடல் உறுப்புகளை திருடுறானுங்களோ? சார், நீங்க சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் ஸ்வேத்தான்னு பேர் இருக்கிற எல்லா பக்கத்துலயும் துண்டு பேப்பரை சொருகி வச்சிருக்கான் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ஓகே சார். ஃபாதர் இக்னேசியஸ் உடைய டைரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்டீஃபனையும் ஸ்வேதாவையும் பிரிக்க நினைப்பது ஜெரோம் செய்யும் பெரும் பாவம். அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். ஜெரோம் ஸ்வேதாவுக்கு வில்லனா? பல நாள் கழித்து ஸ்டீஃபனை பார்த்தேன். போதைக்கு அடிமையாகி சுயபுத்தி இழந்து தேவனுக்கு விருப்பமில்லாத மனிதனாய் வாழ்வதை பார்த்தேன். ஸ்டீஃபன் மனம் திருந்திய மனிதனாய் திரும்ப வர வேண்டும் என்பதே கர்த்தரின் விருப்பமாகும். பாவம், ஸ்டீஃபனுக்கு பழைய நினைவு இல்லாதிருப்பது வருந்தத்தக்கது. ஆனால் அதுதான் தேவன் ஸ்டீஃபனுக்கு கொடுத்த புதிய பிறவி. ஸ்வேதாவுக்கு நம்பிக்கை ஒளி. ஜெரோம் ஸ்டீஃபனுடைய அப்பாவாச்சு. என்ன பவித்ரா, நமக்கு என்ன புதுசா இது? எதுக்கு இதுக்கெல்லாம் அப்செட் ஆகுற? ஸ்வேதா இன்னும் பைத்தியக்காரி மாதிரி உங்களை ஸ்டீஃபன் கூப்பிடுறத என்னால தாங்கிக்கவே முடியல. ஏய், அவ மனநோயாளி மாதிரி பேசுறத நீ எதுக்கு கேர் பண்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே தெரியவான்னு எனக்கு தெரியல. அவ சாகுற வரைக்கும் சொல்லிட்டு தெரியட்டுமே. அப்படி சொன்னானா நான் அவளுக்கு சொந்தமாயிடுவேனா? டாக்டரா இருந்துகிட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்காளேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. டாக்டரா இருந்தாலும் அவளும் சாதாரண மனுஷி தானே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காளேன்னு நான் கடவுளுக்கு கூட தேங்க்ஸ் சொன்னேன். ரொம்ப அன்பா பேசினா, என் கஷ்டத்தை கேட்டுட்டு எனக்கு ஆறுதலா பேசினா. இன்னும் சொல்லணும்னா என் அம்மா என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஸ்வேதாவை நினைச்சேன். ஆனா அவளுக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருந்தத நீ கவனிக்கல. எப்படிங்க எனக்கு அப்படி யோசிக்க தோணும்? வீட்டுக்கு கூப்பிடாத நாள் இல்ல, எனக்காக ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லாத நாளே இல்ல. ஸ்வேதா கூட பழகின அந்த கொஞ்ச நாள் தான் நான் பல கஷ்டங்களை மறந்திருந்த நாளுன்னு கூட சொல்லலாம். ஸ்வேதா வீட்டுக்கு போனதா சொன்னேன்ல? ஆமா. அங்க ஸ்டீஃபன் ஸ்வேதா போட்டோஸ் எதையும் நீ பாக்கலையா? எந்த போட்டோவையும் நான் ஹால்ல பாக்கலங்க. அப்போ ஸ்வேதாவுக்கு ஸ்டீஃபனா இருக்கிறவன் உன் புருஷன் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவளோட பேச்சு, கள்ளம் கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, இதையெல்லாம் பாக்குறப்போ அவ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்போ அப்படியே நேர்மாறா மாறிட்டா. ஒரு டாக்டருக்கே உரிய டிக்னிட்டிய இழந்துட்டா. அவ எப்ப மாதவி கூட சேர்ந்தாளோ அப்பவே
அவளுக்கு கிரிமினல் தாட் வந்துருச்சு. பவித்ரா, ஒருத்தங்களுக்கு தான் தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சிட்டா அது வெறியா மாறிடும். அப்படி வெறித்தனமா நடந்துக்கிறப்போ தான் என்ன செய்யறோன்னே அவங்களுக்கே தெரியாது. இப்ப ஸ்வேதாவும் மாதவியும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. சோ நீ அவங்கள பத்தி கவலைப்படாத. அது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அட, அவங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம கிட்ட மோதிக்கிட்டே தான் இருப்பாங்க. மோதட்டுமே. கடல் அலை ஒவ்வொரு தடவையும் கரையில மோதி அழியிற மாதிரி நம்ம கிட்ட மோதி மோதி அந்த மாதவியும் அழிஞ்சு போவா. மாதவி கூட சேர்ந்து ஸ்வேதா என் வாழ்க்கைய பறிக்க பாக்குறாளே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஈஸியா பறிக்கிறதுக்கு உன் வாழ்க்கை என்ன செடியில இருக்கிற இலையா பவித்ரா? நல்லா யோசிச்சு பார்த்தா இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நான் தான் காரணம். அந்த ஸ்டீஃபன் மாதிரி நான் இருக்கிறது தான் காரணம். அதுக்காக ஸ்டீஃபன் மாதிரி இருக்கிற எல்லாரும் அவளுக்கு புருஷனாயிட முடியுமா? நானும் ஸ்டீஃபனும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஸ்வேதா கல்பிரிட்டா மாற காரணம் ஆயிடுச்சு. ஸ்வேதா இந்த உருவத்தை பார்த்துதானே பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. அவ நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்காம இருக்கணும்னா இந்த முகம் செதஞ்சு போகணும். அதுக்காக என் முகத்தை செதச்சுக்கவும் நான் தயாரா இருக்கேன் பவித்ரா. இந்த முகம் தானே அவளுக்கு பிரச்சனை. நீயும் நானும் முகத்தை பார்த்து வாழ்க்கையில ஒண்ணு சேரல பவித்ரா, மனசை பார்த்து ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இனி இந்த முகம் வேணாம் பவித்ரா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. சிவ பூஜையில கரடி மாதிரி ஏன் போகணும்? வேண்டாம். இந்த மாதிரி விபரீதமாலாம் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க தேவன். பவித்ரா, ஸ்வேதா மாதவியால நீ படுற வேதனைய என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையை அனுபவிக்கிறது? இன்னொரு நாள் ஸ்வேதா என் வீட்டு வாசல்ல வந்து நின்னானா ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். என்னத்த டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? இந்திரா இன்னும் வீட்டுக்கு வரலமா? ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணா உடனே எடுத்துடுற மாதிரி தான். ஃபோனே எடுக்கல, இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்திராவை பத்தி நீங்க கவலைப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கத்த. அவ மட்டும்னா நான் கவலைப்பட மாட்டேம்மா. அவளுக்குள்ள ஒரு ஜீவன் வளருதுல்ல, அதான். தான் கர்ப்பமா இருக்கவங்கிற யோசனையே இல்லாம இப்படி சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கா. நம்மளால இதை கண்டிக்கவும் முடியல. அவ அண்ணன் கிட்ட சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டி வைக்க சொன்னா அவளும் பயந்துருவா. யாரு? இந்திராவா? தாலி கட்டின புருஷனையே போடா பொடி மொடையான்னு சொல்ற மாதிரி இருக்கா. இந்த வீட்டை விட்டு போ சொன்னா கொஞ்சம் அடக்கி வாசிப்பா பத்மினி. அப்போ நீங்களே சொல்லுங்க அத்தை. எங்க நான் கொஞ்சம் கோவமா பேசினாலே என்ன காமெடி பீஸ் மாதிரி பாக்குறா. இதையே அவளோட அண்ணன் சொன்னா கொஞ்சம் பயப்படுவாள்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. ஆனா அவரை காமெடி பீஸா நினைக்காம இருந்தா சரி. இந்திரா, என்னது இது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற. நான் என்ன குழந்தையா? நீ குழந்தை இல்லடி, ஆனா உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அதை நினைச்சுதான் பயப்படுறேன். அனாவசியமா நீங்கள பயந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேச்சும் பொறுப்பு இல்லாம இருந்தா நான் என்ன பண்றது?
ஆமா, தலையில என்ன தொப்பி? தலையில தொப்பி இருக்கிறது கூட தெரியல. ஆ கன்னிமாரா லைப்ரரிக்கு படிக்க போயிருந்தேன். அப்போ என் பக்கத்துல இருந்தவன் மறந்து விட்டுட்டு போயிட்டான். அத நீ திருடிட்டு வந்துட்ட இல்ல? வெளியில வந்து தேடி பார்த்தேன், ஆளை காணோம். அதான் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். கன்னிமாரா லைப்ரரி வழியா தான் நானும் வந்தேன். நீ ஒரு ஃபோன் பண்ணிருந்தனா உன்னை நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பனே. நீங்க அந்த பக்கம் வருவீங்கன்னு நான் ஜோசியம் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். சரி போ, வளவளன்னு பேசிட்டு இருக்காத. என் வீட்டுக்கார் வந்தாரா? இன்னும் வரல. முதல்ல இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் படிக்கிற அளவுக்கு இந்திராவுக்கு என்ன அவசியம் இருக்கும்? முதல்ல இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் படிக்கிற அளவுக்கு இந்திராவுக்கு என்ன அவசியம் இருக்கும்? அவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும், ஆராயக்கூடாது. மீறி ஆராயணும்னு நினைச்சோன்னா நாம தான் முட்டாளாயிடுவோம். இப்பவே நம்மள லூஸ் ஆக்கிட்டு போன மாதிரி தான் தெரியுது. நாம ஏதாவது சந்தேகப்பட்டு எதிர்கேள்வி கேட்டா அவ உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இந்திரா வயத்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம தலையில அதை போட்டுருவா. கர்ப்பத்தை பத்தி இந்திரா கவலைப்படுறாளோ இல்லையோ, நாம கவலைப்பட வேண்டியதா இருக்கு. இந்திரா, வாங்க மாப்பா. ஆமா அத்தை, இந்திரா இருக்காளா? பொண்டாட்டி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. டெய்லி கிஃப்டோட வர ஆரம்பிச்சிட்டீங்க. பகலுங்கிறதுனால தெளிவா வந்திருக்கீங்களா? பகலோ நைட்டோ இனிமே ட்ரிங்க்ஸ் பக்கமே போக மாட்டேன். விடு பத்மினி, வந்த உடனே அவரை சங்கடப்படுத்திக்கிட்டு. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல அத்தை, வேண்டாம். இந்திரா உள்ளதா இருக்கா, ஆனா அவளா கதவு திறந்தாதான் உண்டு. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா பக்கம் பேசுறதா இல்ல பொண்டாட்டி பக்கம் பேசுறதான்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரெண்டு பேரையும் அனுசரிச்சு போக பழகிக்கோங்க. அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அது வந்துடுறேன். அம்மாவே என்ன பொண்டாட்டி தாசன்னு சொல்லிட்டாங்க அத்தை. கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த நாடகத்துக்கு ஒரு சீக்கிரம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இல்லைன்னா நாம மாட்டிக்குவோம். என்ன பண்றதுனே புரியல அத்தை. பரவாயில்லையே, சீக்கிரமாவே ரூமை விட்டு வந்துட்ட. என்ன ரூமுக்குள்ளே அடக்காத்துட்டு இருக்க சொல்றியா? இந்திரா, உனக்கு தான். இந்தா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்லிட்டு அதுல என்ன கேக் இருக்கு, நீயே ஓபன் பண்ணி பாரு. பத்மினி, என்னமாச்சு? ஒன்னும் இல்ல அத்தை. பத்மினி, மறுபடியும் செயினே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மறுபடியுமா? புரியலையே. நேத்தானே தாலி செயின் வாங்கிட்டு வந்தீங்க. அப்படியா? நீதானே? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க. அத மறந்ததுனால தான் மறுபடியும் ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எதை மறந்தார் இந்திரா? நேத்து தாமா ஒரு செயின் வாங்கிட்டு வந்தாரு. இப்ப மறுபடியும் இங்க பாரு. இவர் என்னன்னு சொல்றது? நீ காட்டினியே புது தாலி செயின், உன்னோட பழைய தாலி செயின் மாதிரியே தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காருல்ல? ஆமாமா. பத்மினி, ஏன் இந்திரா, நீ போட்டிருந்த தாலி செயினை திருடனுங்க பறிச்சுட்டு போயிட்டானுங்கன்னு சொன்ன. திருடன்கள்ல திருடன். ஆமா, திரும்ப எப்படி வந்தது? திருடனோட பொண்டாட்டிக்கு அந்த செயின் பிடிக்கலையா, அதான் திரும்ப வந்து கொடுத்துட்டு போயிட்டான்.
அப்படி முத்தம் கொடுக்கறத பார்த்தா நம்மளோட பொய் கர்ப்பத்துக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கே. என்ன பண்றது? எவ்வளவு பணம் செலவு செஞ்சேன், எல்லாம் வீணா போச்சு. நான் கூட்டிட்டு போன போலீஸ்காரங்க பவித்ரா விட்ட சோதனை போட்டிருந்தா பவித்ராவோட சாயம் வெளுத்து போயிருக்கும். எல்லாமே நாசமா போச்சு. ஏய், ஸ்வேதாவும் உன் கூட வந்திருப்பால, நீங்க 2 பேரும் உள்ள பூந்திருக்க வேண்டியதானே? போலீஸ்காரனையே பவித்ரா உள்ள விடல, எங்களை உள்ள விட்டுருவாளா? ஸ்வேதா மகாதேவனை பார்த்ததும் அப்படியே ஃபீல் ஆயிட்டா. ஸ்டீஃபன், என்ன ஞாபகம் இல்லையா, என்ன மறந்துட்டீங்களான்னு உருகி உருகி பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த மகாதேவன் இவ பேச்சுக்கெல்லாம் மனசு இறங்குவானா? அது சரி, வர்ஷா அந்த பவித்ரா வீட்ல தான் இருக்கான்னு நீ உறுதியா நம்புறியா மாதவி? வர்ஷா உள்ள இருந்ததுனாலதான் போலீஸ்காரனை கூட உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. நீ போலீஸோட போயும் அங்க உள்ள விடலனா அதுக்கப்புறமும் நீ போராடுறதே வேஸ்ட் மாதவி. நான் வேஸ்ட் மாதவியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல மாதவி. நீ போராடுறது வேஸ்ட் ஏன் சொல்ல போராட்டம் வேஸ்ட் ஆகாது, நான் தோக்கவும் மாட்டேன். எதுக்காக இப்ப இவன் கோவமா ரூமுக்கு போறா? எதுக்கு இப்ப துப்பாக்கி எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு? யூஸ் பண்ணாம விட்டுட்டா துப்பாக்கி துரு பிடிச்சிரும்ல. ஏய், முட்டாள்தனம் எல்லாம் பேசாதடி. இது கள்ள துப்பாக்கி, முதல்ல உள்ள வை. கள்ள துப்பாக்கி தான், ஆனா நல்ல துப்பாக்கியான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்ப யாரடி சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போற? முதல்ல இதுல எத்தனை புல்லட் இருக்கு தெரியுமா? 6 இருக்கு மாதவி. ஆனா இப்ப இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மாதவி. முதல்ல இத உள்ள வை, இல்லனா குடு குடு. விடு. ஏய், விடுமா, விடுங்கற. சொன்னா கேளுடி, குடுடி. ஏய், வேணாண்டி, குடுடி. விடுமா. ஆனா இப்ப இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மாதவி. முதல்ல இத உள்ள வை, இல்லனா குடு குடு. விடு. விடுமா, குடுங்கறல. சொன்னா கேளுடி, குடுடி. ஏய், விடு. ஏய், வேணாண்டி, குடுடி. விடுமா, விடுன்னு சொல்றல்ல. விடு. விடு. ஏய், குடுடி. விடுங்கறல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவை இந்த துப்பாக்கி தான் தரப்போகுது. எதுக்கு என்ன தடுக்கிற? ஏய், அந்த பவித்ராவை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? 6 புல்லட்ல 2 பவித்ராவுக்கும் 2 மகாதேவனுக்கும். மீதி எத்தனை புல்லட் இருக்கும்? 2 இருக்கும். அதுல உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. ஏய், என்ன எதுக்குடி கொல்ல நினைக்கிற? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ யாருக்காக வாழ போற? வாழ்ந்து என்ன சாதிக்க போற? என் மக மாதவி மகா புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஜவ்வா இழுத்துக்கிட்டே இருந்தா எப்படி? எத்தனை நாளைக்கு போராட முடியும், பொறுமையா இருக்க முடியும்? மாதவி, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாவா சொன்னாங்க? அது மத்தவங்களுக்கு. இனிமே பொறுத்தா பூமிக்குள்ளதான் போவாங்கங்கிறது புது மொழி. ஏய், எதிரியை அழிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியையும் நாம யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போச்சு. இல்லடி, இன்னொரு முக்கியமான வழியை நீ யூஸ் பண்ணவே இல்ல. அத பத்தி நீ யோசிக்கவும் இல்ல. தேவையில்லாம பில்டப் கொடுக்காம நேரடியா விஷயத்த சொல்லு. மாதவி, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிறதுன்னு ஒரு அருமையான வழி இருக்கு. அத நீ எதுவும் ட்ரை பண்ணவே இல்ல. அப்படித்தானே நானும் அந்த மகாதேவன் வீட்டுல போய் விளையாடிட்டு வந்தேன். அத நீ மறந்துட்டியா? எதிரி நம்மளை விட பலசாலியா இருந்தா மறைஞ்சிருந்து ஒழிக்கலாம். ஆனா அதுல நீ தோக்கல. இன்னும் நான் அந்த முயற்சியை கைவிடல. கைவிட்டு மாதவி, இப்ப நீ ரூட் மாற வேண்டிய தருணம் வந்துருச்சு. நான் சொல்றத நீ நல்லா யோசி. நீ சொல்றது நல்ல யோசனை தான்.
பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிறதும் நமக்கு கைவந்த கலை தான். அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி துப்பாக்கிய தூக்குனா என்னடி அர்த்தம்? துப்பாக்கிய தூக்குறது கூட தப்பு இல்ல, ஆனா உன்னையும் என்னையும் கொல்ல நினைக்கிறது என்னடி நியாயம்? விரக்தியோட உச்சக்கட்டம். துணிஞ்சு இறங்கிட்டா பின்வாங்க கூடாது. உன்னால முடியலனா நான் பாத்துக்கிறேன், நீ ஒதுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். அதே முடிவோடையே பவித்ரா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள ஒருத்தரை புடி. ஆனா அங்க அமாவாசைன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் நம்பிடாத. பவித்ரா குடும்பத்துல புதுசா ஒரு கும்பல் கூடாரம் போட்டிருக்கு. அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா 1 ரூபாய் 2 ரூபாய் கூட வளைஞ்சு கொடுக்கற மாதிரி தான் தெரியறாங்க. சரி, நான் வேணா யார நம்ம பக்கம் இழுக்கலான்னு போய் நோட்டை விட்டுட்டு வரட்டுமா? ஏய், காரியத்தை கெடுத்து கருமாதிரி பண்ண வச்சிராத, நான் பாத்துக்கிறேன். இந்த யோசனைய சொன்னதே நான் தான். நான் போய் இதை கெடுப்பனா? நீ ஒரு அவசரம் கொடுக்க. என் மனசுல நிக்கிற அந்த பொம்பளைய ஒரு தடவை பார்த்து பேசினா போதும். பவித்ராவோட மொத்த குடும்பத்துக்கும் பாடைய கட்டிடுவேன்.